வளரி வணக்கம். தமிழதாய பகுதியில் நடைபெற்று வருகின்ற யுத்தத்தின் காரணமாக பல ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் காயமடைந்தும் காணப்படுகின்றார்கள். இப்பொழுது அந்த பொறுத்தவரையில் மருத்துவ வசதிகள் என்பது மிகவும் ஒரு கீழ்மட்டமான சூழ்நிலையில் தான் காணப்படுகின்றது. காரணம், வைத்தியசாலைகள் மூடப்பட்டு விட்டன, வைத்திய மருந்து பொருட்களுக்கான தட்டுப்பாடுகள் காணப்படுகின்றது. அதே போல அங்கிருந்து பணியாற்றி வந்த சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் கூட அங்கிருந்து வெளியேறி இருக்கின்றது. அதே போல அங்கு இருக்கின்ற மருத்துவர்களை கூட இலங்கை அரசாங்கம் உடனடியாக அங்கிருந்து வெளியேறுமாறு கூறியிருந்தாலும் கூட அவர்கள் வெளியேறாமல் அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தாங்கள் சேவையாற்ற வேண்டும் என்கின்ற உறுதியான கொள்கையோடு அங்கு இருக்கின்றார்கள். எனவே அங்கு இருக்கின்ற மக்களுக்கு மரநில்களின் கீழும் பாடசாலை கட்டிடங்களின் கீழும் வைத்துதான் அவர்கள் மிக குறைந்த அளவான வசதியோடு மருத்துவ சிகிச்சைகளை அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக பல பேர் காயப்பட்டு குணமடையக்கூடிய நிலையில் இருந்த மக்கள் கூட போதிய சிகிச்சை இல்லாத காரணத்தினால் அங்கு இறந்திருக்கின்றார்கள். இவ்வாறான சூழ்நிலையில் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தினுடைய உதவியோடு வவுனியாவுக்கு ஒரு தொகுதி மக்கள் கொண்டு வரப்பட்டார்கள். அவர்களுக்குரிய சிகிச்சை அங்கு அளிக்கப்படுகின்றது. இன்னொரு தொகுதி மக்கள், இன்னும் 3 தொகுதி மக்கள் கடல் மார்க்கமாக திருகோணமலையினுடைய தள வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்குரிய வைத்திய சிகிச்சைகள் இப்பொழுது அங்கு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இவ்வாறான சிகிச்சைகள் அங்கு மேற்கொள்ளப்படுகின்றது. நோயாளர்கள் எவ்வாறு வந்திருக்கின்றார்கள், அவர்களுடைய பிரச்சனைகள் எவ்வாறு காணப்படுகின்றது என்பது தொடர்பான விவரங்களை அறிந்து கொள்வதற்காக திருகோணமலை தள வைத்தியசாலையினுடைய வைத்திய அதிகாரி ஞானகுலானோடு நாங்கள் இப்பொழுது தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். அவர் அங்கிருந்து அந்த வைத்தியசாலையினுடைய விவரங்களை இப்பொழுது தருகிறார். வன்னியிலிருந்து திருமலை வைத்தியசாலைக்கு இதுவரை 1610 நோயாளிகள் 4 பேட்சஸ்ல கொண்டு வந்திருக்கிறார்கள். அதில் முதலாவது 368, 2வது 404, 3வது 440, நேற்று முன்தினம் 398 பேரும் சேர்ந்திருக்கிறார்கள். இவர்களிலே கடைசியா வந்த நோயாளிகளிலே 98 பேர்கள் மேஜ் இன்ஜுரிஸ் சொல்லுவார்கள், அந்த காயங்களும், 122 பேர் மைனர் காயங்களும், மற்றது 4 பிரெக்னன்ட் மதர்ஸ், அதாவது கர்ப்பிணி தாய்மார்கள் சேர்ந்திருக்கிறார்கள். இவர்கள் திருமலை வைத்தியசாலையில் தற்போது பராமரிக்கப்பட்டு வருகிறார்கள். திருமலை வைத்தியசாலை ஒரு டிரான்சிட் ஹாஸ்பிட்டலா செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்படி சொல்லும்போது வன்னியில் வருகின்ற நோயாளிகளை உடனடியாக ஸ்டெபிலைஸ் பண்ணி அவர்களை மேலதிக சிகிச்சைக்காக மற்ற இடங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம். அந்த செய்தியை தான் நாங்கள் செய்ய கொண்டிருக்கின்றோம். ஓம் டாக்டர், அந்த வருகை தந்த மக்களில் எத்தனை ஆண்கள், எத்தனை பெண்கள், எத்தனை சிறுவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்கின்ற விவரங்களை நீங்கள் எங்களுக்கு கூற முடியுமா? உங்களுக்கு அந்த சரியான முதலாவது வந்தவர்களே ஆண்கள் பெண்கள் என்று நாங்கள் தனியாக பிரிக்கவில்லை. நோயாளிகளை 2 விதத்திலே பிரிச்சுதான் நாங்கள் பார்த்தோம். அது முதலாவது வந்ததிலே ஆண்கள் பெண்கள் என்று நாங்கள் டோட்டலாக கணிக்காமல் நோயாளிகள் விதத்திலேயும் அவருடைய தேவைக்கு கணிக்கப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக கடைசியாக வந்த இதிலே தீவிர காயம் உட்பட்டவர்கள் 98 பேரிலே 43 ஆண்களும் 47 பெண்களும், சாதாரண காயங்களோடு 51 ஆண்களும் 29 பெண்களும், பிறகு லேசான காயங்களோடு 27 ஆண்களும் 25 பெண்களும். அப்படித்தான் நாங்கள் பேசியிருக்கோம். அல்லாமல் தனித்தன்மை முறைகள் ஆண்கள் கடைசியா 398 பேரில் 121 ஆண்களும், பிறகு பைஸ்டாண்டர்ஸாக 42 ஆண்களும் வந்திருக்கார்கள். பெண்கள் 105 பெண்களும், பைஸ்டாண்டர்ஸாக 52 பேர் வந்திருக்கார்கள். அதை விட குழந்தைகளே 46 ஆண் குழந்தைகளும் 32 பெண் குழந்தைகளும் வந்திருக்கிறார்கள். ஓம் டாக்டர், இந்த வேளையில் அங்கு அழைத்து வரப்பட்ட மக்கள் எவ்வாறான காயங்களோடு வந்திருக்கின்றார்கள்? அவர்களுக்குரிய சிகிச்சைகள் எவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்றது? பலவிதமான காயங்கள், கைகள், கால்கள், உடம்புலை காயங்கள், அப்படி பல காயங்கள், எல்லா காயங்களோடையும் வந்திருக்கின்றார்கள். ஆமா, அங்கு வருகை தந்த மக்களுக்கு போதிய மருத்துவ வசதிகள் அளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களிடம் போதிய வசதிகள் காணப்படுகின்றதா? இவ்வாறான ஏற்கனவே வேறு இடங்களிலிருந்து மருத்துவர்கள் அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்களா போன்ற விவரங்களை எங்களுக்கு நீங்கள் அறிய தருவீர்களா? முடிந்த அளவிலே நாங்கள் சிறப்பாக மருந்து காணாமல் ஆன்டிபயோட்டிக் தேவையாக இருந்தது. அரசு சார்பற்ற மக்கள் மற்றும் அரசாங்கத்தின் துணையோடு முடிந்தளவு நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன், இந்த வைத்தியசாலை ஊழியர்கள் முடிந்தளவு சிறப்பாக தங்களுடைய பயங்கர வேலையிலும் எல்லா வேலையிலும் விட்டு செய்கிறார்கள். பல வைத்தியர்கள் வெளியிலிருந்து வந்திருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்திலிருந்து டாக்டர் உமாவதி ஆர்த்தோபெடிக் சர்ஜன் எங்களுக்கு உதவி செய்கிறார். மட்டக்களப்பிலிருந்து ராதியிலும் பல வைத்தியர்கள் உதவி இப்படி குடும்பத்திலிருந்து 2-3 வைத்தியர்கள் உதவி செய்கிறார். இப்படி எல்லாரும் தங்களை முடிந்த